இன்றைக்கி வந்து ஒரு அவுட்டோர் வீடியோவாக இருக்குது. வித்தியாசமான வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் கமாண்டர் டாக்டர் விஷு காளியப்பா ஏற்காட்டில் இருக்கார். அவரை அடிக்கடி சந்திப்பேன். அவருடைய கிளைண்ட் தான். அவரோட பார்க்குறதுக்காக ஏற்காடு வந்திருக்கோம். அவருடைய ரெசார்ட் தான் இது. இதோட வீடியோ உங்களுக்கு வரும். அதை நான் முன்னாடியும் போட்டுருவேன், பின்னாடியும் வரும். அவரை பற்றி பார்த்து ஒரு வித்தியாசமான மனிதர். நான் சந்தித்த மனிதர்களை வித்தியாசமான மனிதர்கள் இந்த சென்ஸ் எப்படின்னா, நம்ம ஒரு துறையில் இருப்போம், அந்த துறையில் முழுமையாக இருக்கும். நிறைய துறைகளில் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறது இந்த காலத்தில் எவ்வளோ டிஃபிகல்ட், அதில் வித்தியாசமாக பண்ணுறாரு. 7 ஏக்கர் இருக்குன்னா எத்தனை ரூம் கட்டலாம், அதுவும் ஏற்காடு மாதிரியான ஒரு இடத்துல, அதாவது அந்த லேக்குக்கு பக்கத்தில் ரூம்ஸாக கட்டி வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து 4 ரூம் 5 ரூம் தான் வச்சுருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 40-50 நாய்கள் வச்சுருக்காரு. அப்புறம் பேஷன் பார்த்திங்க அப்படின்னா நாய் கூட்டிகிட்டு வந்து ரூமில் தங்க வைக்கிறாரு. இப்போ நிறைய நாய் பிரியர்கள் இருக்காங்க. அப்புறம் பேர்ட்ஸ், உலகத்தில் வெளிநாடுகளில் இருக்கிற பேர்ட்ஸ் கூண்டுகள் அடித்து ஒன்றும் பல லட்சங்கள் விலைகள் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பேர்ட்ஸ் வளர்க்குறாரு. பறவைகளோட விளையாடுறாரு. இதெல்லாம் வந்து வித்தியாசமான அனுபவங்களாக இருந்தது எனக்கு அவரை சந்தித்த பொழுது. அவர் ஒரு 2.5 வருடங்களுக்கு முன்னாடி நான் சந்தித்தேன். பணி நிமித்தமாக தான் சந்தித்தோம். அவருடைய அங்கிள் வந்து இங்கே இருக்கார். அவர் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ஒரு புக் அனுப்ப சொன்னார். நம்மளுடைய வாஸ்துவின் திறவுகோல் புக்கை தான் அவருக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அதை எடுத்துகிட்டு அவருடைய பென்ஸ் காரில் கோயம்புத்தூரே வந்துட்டார். என்னை வந்து சந்திச்சிட்டாரு. அன்னையிலேருந்து ஒரு 2 வருடங்களாக நினைக்கிறேங்க. ஆல்மோஸ்ட் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை பேசிகிட்டு இருப்போம். ஒரு இதுவும் நான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வி நோ ஈச் அதர். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரை எனக்கு தெரிந்த ஒரு நல்ல மனிதரை நம்ம சேனலில் நம்மளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆத்மா, நல்ல ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல ஒரு விஷயங்கள். அவருடைய கருத்துக்கள்லாம் நிறையா எனக்கு உடன்பாடாமல் இருக்கலாம், உங்களுக்கும் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் தான். ஸோ அதோடு நம்ம பார்த்துட்டு அந்த மனப்பான்மையோட இந்த மனிதர் ஏன் இப்படி பேசுகிறாருன்ற நம்ம மனதுக்குள்ளே எடுத்துக்காமல் அவர் அப்படி தான் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு ஒரு வித்தியாசமான மனிதரை சந்தித்த அனுபவம் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னா அவரோட ஸ்மால் இன்டர்வியூ பார்க்கலாம். பார்த்துட்டு ரசிச்சுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு கொடுங்க. இப்போ அவர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் அவர் நம்பர் இருக்கும், பேசுங்க. வணக்கம், என்னோடய பேர் விஷு காளியப்பா. என்னோடய ப்ரிஃபிக்ஸ் அண்ட் டைட்டில் நான் சொல்ல விரும்பலை, அது நீங்களே தெரிஞ்சுக்குங்க. நான் வந்து ஒரு ஆர்டினரி சிம்பிள் பர்சன். பட் எல்லோரும் வந்து என்னை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் ஜஸ்ட் பீயிங் மை செல்ஃப் அண்ட் ஐ எம் டூயிங் வாட் ஐ என்ஜாய். ஸோ பீப்புள் திங்க் ஐ எம் டிஃப்ரெண்ட், பட் ஐ எம் ஜஸ்ட் அன் ஆர்டினரி பர்சன். தட்ஸ் ஜஸ்ட் அ ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் மை செல்ஃப். என்னோடய ஃபேமிலி, எனக்கு வந்து ஒரு ஒய்ஃப், ஒரு சன், ஒரு டாட்டர். That's about my family. My wife looks after some businesses of mine that I have in Salem. My son is doing his second undergraduation, and my daughter is in a final year of undergraduation. நான் படித்தது வந்து ஆரம்பத்தில் நான் நிறைய ஸ்கூலில் நிறைய காலேஜில் படித்தேன், பிட்டாக படித்தேன். ஸோ அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய சைல்ட்ஹுட் பார்த்திங்கனாக்கா, நான் வந்து க்ளூனி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சேலத்தில் படித்தேன். அங்கே வந்து எல்கேஜி படித்தேன், பேபி கிளாஸ் படித்தேன், எல்கேஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சேக்ரட் ஹார்ட் கான்வென்ட் ஏற்காட், அங்கே வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிக்க படித்தேன். அதை முடிச்சுட்டு மான்ஃபர்ட் ஸ்கூல் வந்து படித்தேன், அது ஜாயின் பண்ணேன். மான்ஃபர்ட் ஸ்கூலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 9th and 10th ஸ்டாண்டர்டுக்கு ஹோலி கிராஸ் ஸ்கூல் சேலம் போனேன். அங்கே ஹோலி கிராஸ் முடிச்சுட்டு 11th and 12th வந்து ராமகிருஷ்ண சாரதா ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜங்ஷன், அங்கே போய் படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் பண்ணேன். காலேஜ் வந்து அண்டர் கிராஜுவேஷன் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணேன். அதை முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணேன். அதை முடிச்சுட்டு லா பண்ணேன். லா முடிச்சுட்டு எம்எஸ்சி இன் சைக்காலஜி பண்ணேன். எம்எஸ்சி இன் சைக்காலஜி முடிச்சுட்டு ஒரு பிஹெச்டி பண்ணேன். என்னோடய பிஹெச்டி சப்ஜெக்ட் வந்து ஒரு ரொம்ப யூனிக் சப்ஜெக்ட்டு.
It is about bonsai and Japanese garden design. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரேர் சப்ஜெக்ட் டு டூ அ பிஹெச்டி. ஸோ திஸ் இஸ் அபவுட் மை எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ். என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் அதுக்கு காரணம் வந்து என்னோடய ஸ்கூல் ஏற்காடில் சேக்ரட் ஹார்ட் கான்வென்ட், அங்கே வந்து சிஸ்டர் பெனிக்னா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. இன்னமும் பெங்களூரில் இருக்காங்க. நான் பெங்களூர் போனேன்னா அவங்கள பார்க்காம நான் வரமாட்டேன். அவங்க வந்து எனக்கு முட்டியில் நக்கிள்ஸில் ஸ்கேலில் அடித்து என்னை வந்து எழுதுறதுக்கு வந்து திருத்தினாங்க. மை ஹார்ட்ஃபெல்ட் கிராட்டிடியூட் டு ஹர். டுடே ஐ ஹாவ் வெரி ஃபைன் ஹேண்ட் ரைட்டிங். I do a lot of calligraphy, and I'm very proud to say that I'm also the president of the Indian Calligraphy Artists Association. And I'm not an expert or a dabster, but I'm learning new styles. I'm attending classes still and learning more and more in calligraphy. I'm a learner, so I love to learn new things, and basically I'm a philomath. நான் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு நேர்மை நாணயம் இல்லாமல் நான் பண்ணது கிடையாது. அண்ட் அதுதான் வந்து எனக்கு சக்ஸஸ் கொடுத்துச்சு. நான் வந்து முதல்ல வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது எது அப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு பெட்ரோல் பம்ப் எடுத்து நடத்தினேன். அந்த பெட்ரோல் பம்ப் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான சேல்ஸில் இருந்து ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து ஒரு ஃபினாமினல் சேல்ஸ், டெய்லி வந்து ஒரு 6000-7000 லிட்டர் பெட்ரோல் விற்கிற மாதிரி டெவலப் பண்ணேன். இது எந்த வருஷத்துலனாக்கா 1994-95. அன்றைக்கி வந்து இந்த மாதிரி வால்யூம் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். அன்றைக்கி மற்ற எல்லா பெட்ரோல் பம்பும் வெறும் 2000-1500 தான் விற்பாங்க. ஆனால் நான் வந்து 7000 லிட்டர் விற்பேன். 7000 லிட்டர் விற்கிறதுக்கு முன்னாடி நான் அன்றைக்கி டேட்டோட சேல்ஸை க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஸோ அண்டு ஒவ்வொரு கஸ்டமரும் எனக்கு பர்சனலாக தெரியும். நான் என் பெட்ரோல் பம்பில் வந்து நானே கன் பிடிச்சி பெட்ரோல் அடிப்பேன். வர கஸ்டமருக்கு வந்து காற்று பிடிச்சி விடுவேன். ஸோ அங்கேயே வந்து ஒரு போர்டு எழுதி போட்டிருப்பேன். இன் கேஸ் ஆஃப் எனி கம்ப்ளைண்ட்ஸ், சஜஷன்ஸ், ப்ளீஸ் கான்டாக்ட் விஷு காளியப்பா 9443700000 அப்படின்னு என்னோடய பர்சனல் நம்பரே போட்டு வச்சுருப்பேன். காலையில் டெய்லி 6:15 பெட்ரோல் பம்பில் இருப்பேன். நைட்டு வீட்டுக்கு 1:30-2 மணிக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆரம்பத்தில் பண்ணேன். ஐ தாட் மை ஒர்க் வாஸ் என்ஜாயபிள் அண்ட் ஐ வாஸ் என்ஜாயிங் மை ஒர்க். பட் ஆனால் எனக்கு தெரியல, மை பாடி couldn't handle that pressure அப்படின்றது. ஐ டோன்ட் ஸ்மோக், ஐ டோன்ட் ட்ரிங்க். இதுவரையிலும் நான் பியர் டேஸ்ட் கூட பண்ணது கிடையாது. ஆனால் எனக்கு 33 வயசில் 2 ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அந்த ஹார்ட் அட்டாக் வந்தோடனே ஐ டிசைடட், இதுக்கு மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது தேவையில்லாத வேலை, சொந்த செலவில் சூனி வச்சுக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தென் ஐ கேம் டு ஏர்காட். ஐ செட் ஐ டூ சம்திங் பீஸ்ஃபுல், ரிலாக்ஸிங் அண்ட் என்ஜாயபிள். ஸோ இப்போ அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு ஹாப்பி ஒர்க் அட்மாஸ்ஃபியரில் இருக்கேன். இப்போ வந்து என்னோடய பேஷன் அப்படின்றது சொல்ல போனாக்கா, ஓ மை காட், எனக்கே தலை சுற்றுது. நான் வந்து எது செஞ்சாலும் ஒரு இன்டெப்த் போய் பண்ணுவேன். பான்சாய் ஆர்டிஸ்ட், ஈக்விஸ்ட்ரியன் என்தூசியஸ்ட். ஈக்விஸ்ட்ரியன் குதிரை சம்மந்தப்பட்டது. I'm quite a good photographer. Don't call myself photographer, but call myself an oddly sensuous photographer. Heritage building restorer, calligraphy artist, garden designer. Photographs oozed drama and spoke layered stories.
My camera gave me a passport to enter other people's lives and view them in a completely different light. There's mischief in my photography, unfurling new meanings with each new viewing. Photographs took away the formality of the rigid, boring viewing of a picture in a frame on a wall. And then to sum it up, if I was stranded on an island with 5 cover girls, I'd look for a white background. And that's why I call myself an oddly sensuous photographer. Here comes my hot cup of evening coffee. And these are the few hobbies and passions that I fervently pursue. I may not be the best, but I'm definitely not like the rest. நான் வந்து எது செஞ்சாலும் I will learn from the master who's an expert at it. நான் வந்து யார் வந்து அந்த பர்டிகுலர் பேஷனில் இன்ட்ரெஸ்டில் ரொம்ப சூப்பராக ரொம்ப பீக்கில் இருக்காங்களோ அவங்கள போய் அவங்கக்கிட்ட தான் ஐ வில் பிகம் ஃப்ரெண்ட்லி வித் தெம் அண்ட் ஐ வில் மேக் தெம் டீச் மீ அவுட் ஆஃப் their லவ் ஃபார் மீ, நாட் எனிதிங் எல்ஸ். ஸோ வாட் தே டீச் மீ வுட் பி ரியலி ஜென்யூன்லி ஃப்ரம் their ஹார்ட். அண்ட் என் மேலே ஒரு அன்பில் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் நிறைய சமாச்சாரம் நான் கற்றுக்கிறேன். So these are about my hobbies and இப்போ நான் வந்து ஸ்வீட் ராஸ்கல் என்னோடய ரெஸ்டாரண்ட் பற்றி நான் சொல்கிறேன். ஸ்வீட் ராஸ்கல் வந்து ஒரு வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல.
ஸ்வீட் ராஸ்கல் பற்றி நான் ஃபஸ்ட் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். ஸ்வீட் ராஸ்கல் வந்து பியூர் நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். என்கிட்ட ஒரு சிங்கிள் வெஜிடேரியன் டிஷ் கூட கிடையாது. 100% நான் வெஜிடேரியன் தான் எங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்வீட் ராஸ்கல். அதே மாதிரி இந்த ஸ்வீட் ராஸ்கல் வந்து ஆன் அப்பாயின்மெண்ட் ஒன்லி. யார் வேணாலும் ஜஸ்ட் லைக் தட் உள்ளே வந்து என்ட்ரு பண்ணி உட்காந்து டேபிளில் மெனு கார்டை பார்த்து ஆர்டர் பண்ண முடியாது. முதல்லையே வந்துடணும். நாங்கள் வந்து அன்றைக்கி என்னென்ன சமைக்கிறோம் அப்படின்றத சொல்லிடுவேன். அதுலேருந்து அவங்க சூஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 or 2 hours கழித்து வந்து லன்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். அதே மாதிரி யூ cannot come and order what you want. You have to eat what I give you. But I'll give you the best. நான் வந்து ஆல் மை டிஷ்ஷஸ் இன் ஸ்வீட் ராஸ்கல் வந்து are all my own recipes. I have my dear friend Ratish who helps me run this restaurant, and I would say the success of Sweet Rascal is more because of Ratish than because of me. என்னோட ஹோர்டிங்கில் பார்த்தீங்கனாலே போட்டுருப்பேன் என்ட்ரி ஒன்லி ஃபார் த நைஸ் பீப்புள். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் இது. இதில் வந்து என்னோடய ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாட்டிக்காக இருக்கும். வி சர்வ் South Indian, Italian and continental, and kinds of meat that we serve are chicken, fish, prawn, squid, octopus, crab, escargot, partridge, beef and pork. So these are the 10 kinds of meat that we serve. We make a little bit of Italian, little bit of continental and little bit of South Indian. நாங்கள் ரெசிபீஸ் வந்து ஒரே மாதிரியே வச்சுக்க மாட்டோம், அப்பப்போ மாற்றிட்டு இருப்போம். சம் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ரெசிபீஸ் ஆல் டைம் ஃபேவரட்ஸ், அது மட்டும் நாங்கள் ஸ்டாண்டர்டாக வச்சுருப்போம். அதே மாதிரி வந்து என் ரெஸ்டாரண்ட் ஸ்வீட் ராஸ்கலோட இன்க்ரீடியன்ஸ் 100% என்னை தவிர வேறு யாருமே வாங்கினது கிடையாது. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். நானே தான் போவேன், நானே தான் குவாலிட்டி செக் பண்ணுவேன். எனக்கு டாப் குவாலிட்டி எது இருக்குதோ அந்த பொருள் மட்டும்தான் வாங்குவேன். All my seafood I import. I don't buy any seafood here. We use the highest and the best quality of seafood. And அதே மாதிரி என்னோட portion sizesum we like to make it large. For the price that we serve is very reasonable, is what many people say. My seafood is all priced at $350 per portion, and my seafood, my chicken dishes and other meats are all priced at $250 per dish. Some of the exotic meats are priced at $350 and $400. And we take great care in making all our food. So அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்வீட் ராஸ்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, it's not a place where you just come, sit, eat and go. It's an experience by itself. We are not interested in having the people who just come to sit in and dine and eat and go. I only let the people who are nice to me and they're nice to my people. We have a very clear policy. There's no boss, no worker. All are equal. அதே மாதிரி எங்களோட ஸ்வீட் ராஸ்கலில் நாய் பிடிக்காதவங்க உள்ளே விட மாட்டோம். ஏன்னா எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு 4-5 நாய் சுற்றிகிட்டே இருக்கும். ஐ லவ் டாக்ஸ். அதனால் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து நான் ஒரு போர்ட் போட்டுக்கேன். This place is designed for the comfort of our pets. Your comfort comes only next. ஸோ நாய் பிடிக்காதவங்க இங்கே வந்து நாட் வெல்கம். ஸோ நான் வந்து ஒரு டாக் லவர். ஐ எம் ஆல்சோ தி ஃபவுண்டர் president of the Salem Kennel Club, and I'm very active in the Salem Kennel Club, and I have 40 dogs with me. I love dogs. I also have a good fair deal amount collection of birds like the macaws, and in the restaurant we have some beautiful birds which are they're called hand tamed. எல்லா கெஸ்ட் கூட விளையாடுவாங்க. அண்ட் எல்லா என்னோடய டாக்ஸ் பூராவுமே வந்து வெரி ஃப்ரெண்ட்லி டாக்ஸ். எல்லா கெஸ்ட் மேக்ஸிமம் இங்கே வரவங்க வந்து நாய் கூட விளையாடுறவங்க தான் வருவாங்க. வந்து எங்கள் நாய் கூட விளையாடிட்டு பில்டிங் நியூ லார்ஜ் கெனல்ஸ். ஸோ அதில் வந்து நாய் பிடிச்சவங்க உள்ளே போய் அது கூட உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக விளையாடலாம்.
ஸோ அந்த மாதிரி என்கிட்ட வந்து கடிக்கிற நாயே கிடையாது. எல்லா நாயும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக்ஸ், எதுவுமே சண்டை போட்டுக்காது, எல்லாத்துக்கூடையும் ரொம்ப கார்டியலாகும். அதே மாதிரி வெளியேருந்து வரவங்க நாய் கூட்டிகிட்டு வரணுன்னா ஸ்வீட் ராஸ்கல் கூட்டிகிட்டு வரலாம். ஸோ அதுதான் வந்து ஸ்வீட் ராஸ்கலோட ஒரு வெரி யூனிக் பிளேஸ். ஏன்னா எந்த ரெஸ்டாரண்ட்லையும் நாய் கூட்டிகிட்டு போக முடியாது. இங்கே நாய் கூட்டு வந்தாங்கன்னா நாய்க்கு தான் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ அதுதான் ஸ்வீட் ராஸ்கல். இப்போ வந்து என்னோடய ரிசார்ட், த ரீஜெண்ட் ஹில் சைட் வில்லா அண்ட் ரிசார்ட் பற்றி சொல்கிறேன். இது வந்து ஒரு பழைய காலத்து ஹோட்டல், 1860 கட்டின ஹோட்டல். அந்த ஹோட்டல் வந்து 1940 ஹோட்டலாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி பாலடைஞ்ச பில்டிங்காக இருந்துச்சு. அதை கம்ப்ளீட்டாக வந்து ரெனோவேட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் வில்லாவாக அதை வந்து ரெடி பண்ணேன். வித்தவுட் டிஸ்ட்ராயிங் தி ஆன்டிக்விட்டி, அந்த அந்த பழமையான ஒரு லுக்கை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி அதே மாதிரி எப்படி இருந்துச்சோ அந்த ரூஃப்லேருந்து அந்த டைல்ஸ்லேருந்து ஃப்ளோரிங்லேருந்து எல்லாத்தையும் அப்படியே மெயின்டைன் பண்ணேன். கீழே வந்து ஃப்ளோருக்கெல்லாம் உட்டன் ஃப்ளோரிங் டீக் வுட்டில் போட்டேன். அதே மாதிரி என்னோடய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, புது பொருள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே பழைய பொருளை ரீசைக்கிள் பண்ணி ஸ்க்ராப் தான் வாங்குவேன். ஸ்க்ராப்பை வாங்கி அதை யூஸ் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணுவேன். எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு சின்ன துண்டு பைப் 1 இன்ச் இருந்தால் கூட அது வேறு எங்கேயாவது சொல்லி அதை யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஐ மேக் இட் லுக் வெரி நைஸ் அண்ட் ஏஸ்தட்டிக். ஸோ அதுதான் வந்து என்னோடய ஸ்பெஷாலிட்டி. அண்ட் கம்ப்ளீட்டாக மணலும் சிமெண்ட்டும் மட்டும் எனக்கு பழசு கிடைக்கல, அதனால் வேறு வழி இல்லாமல் அதை மட்டும் புதுசு வாங்கினேன். இது எல்லாமே பழைய பொருள் தான். I don't have a single piece of new furniture. All the furniture is antique, old and vintage. எல்லாத்தையும் ரிஸ்டோர் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி அதை வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்லேருந்து ஃபர்னிச்சர், ஸ்க்ராப்பில் வாங்கின ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த ரிசார்ட்டை வந்து நான் ரெடி பண்ணேன். அதே மாதிரி வந்து என் ரிசார்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரூம்ஸ் 4 ரூம் தான் வச்சுருக்கேன். ஒரு காட்டேஜ். பிகாஸ் திஸ் இஸ் நாட் மை பிஸ்னஸ், இட்ஸ் ஜஸ்ட் மை பேஷன். அண்ட் ஐ ரன் த ரீஜெண்ட் ஹில் to meet new people, make new friends and live life king size. So that's the only concept of this place. Adhe madri I am a collector of plants, exotic plants. So now I have quite a good collection of plants. You'd see in the backdrop a lot of beautiful heliconias, a lot of gingerbread, a lot of staghorn ferns, and madri nariya rare plants alla nariya vechirukken. And I'm also starting to collect a huge load of bougainvilleas. I have a huge collection. I have a big collection of adeniums, an unimaginable number of adeniums, which my friend Mr. Sundaram Ramsamy and myself collected over the years from 1995. Today, I would proudly say that he has the largest collection in the country. And both of us together have a fantastic collection of adeniums. And next one day I'm also going to start collecting. I have a few colors of hibiscus. My target is I want to have at least 600 colors of hibiscus. So அது எல்லாமே இங்கே வந்து ரிசார்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். Then I'm also planting very exotic fruit trees. This another very unique thing about my property. At this time I would like to say a great thanks to my dear friend Mr. Subramaniam, who was 1 year my senior in school. அவருக்கு தான் வந்து எனக்கு இந்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டிங் ட்ரீஸ் அதெல்லாம் சோர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதை எப்படி பண்ணணும், he guides me a lot when it comes to plants. So I would say a big thanks to him. And same way, when it came to my interest in birds, I don't want to miss out on mentioning my dear friend Mr. Demetrius Isaac, who's my guru, I would say, when it comes to birds. Any problem I have on birds, அவங்க உடனே ஃபோன் அடிச்சுவேன். அவங்க எனக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. மணிக்கணக்கில் உட்காந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. He is an authority on birds. And I have learned so much about birds from him. So again, my gratitude to him. அதுக்கப்புறம் வந்து இது வந்து this is a very different kind of construction.
இது வந்து my entire resort is based on lot of Sri Lankan design. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னோடய ரிசார்ட். ஒரு கன்வென்ஷனல் ரிசார்ட் மாதிரி இருக்காது. நோ 2 ரூம்ஸ் லுக் த சேம். எல்லா ரூமும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அண்ட் என்னோடய ரிசார்ட்டில் வந்து யூ வில் நாட் ஃபீல் யூ கம் டு அ கமர்ஷியல் ஹோட்டல் ஆர் ரிசார்ட். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் வந்த மாதிரி இருக்கும். எந்த ரிசார்ட்லையாவது கிச்சனுக்குள்ளே போக முடியுமா? போக முடியாது. ஆனால் எங்கள் இடத்துல வந்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வரலாம். யூ லைக் எனி ஆஃப் த ஃபுட், வில் டீச் யூ த ரெசிபீஸ், வில் கிவ் யூ த ரெசிபீஸ். ஐ டோன்ட் லூஸ் எனிதிங் இன் கிவிங் யூ த ரெசிபி. இன்ஃபேக்ட் நீங்கள் அதை சாப்பிடும்போது என் ஞாபகம் வரும் உங்களுக்கு. ஐ லவ் டு டீச். இங்கே என்ன நாங்கள் பண்ணுறோமோ எது கேட்டிங்கனாலும் ஐ வில் டீச் யூ வாட் ஐ டூ. I love to teach people. So this is about the Regent Hillside Villa and Resort. It's a place which is just heaven on earth. Paradise Surteg is what I call it. எனக்கு என்ன அப்படின்னாக்கா, இங்கே ஒரு ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். நோபடி வில் பி போர்ட். வந்தாங்கன்னா தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்ட், குழந்தைங்க, சின்ன கை குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு டைம் பாஸ்க்கு இங்கே வந்தால் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஐ மஸ்ட் மேக் எவ்ரிபடி ஹூ கம்ஸ் ஹியர் ஹாப்பி. ஸோ அதுதான் என்னோடய மெயின் திங்கிங். இன்னொன்று வந்து என்னென்னா, நான் இந்த ரிசார்ட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு திங்கிங் இன் மை மைண்ட். கடவுள் வந்து எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. ஐ எம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் த பிளானட். கடவுள் எனக்கு கொடுத்த சந்தோஷத்துக்கு ரிட்டர்ன் நான் எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? த ஸ்மாலஸ்ட் திங். இங்கே வர்றது வந்து 2 நாளைக்கு வராங்க. அவங்க வந்து ஐடிலேயோ இல்லை என்ன ப்ரெஷர்லேயோ பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ்லேயோ எதுலையாவது இருப்பாங்க. அந்த 2 நாள் வரும்போது அவங்களுக்கு மேக்ஸிமம் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் கொடுத்தேன்னா தட்ஸ் த பிக்கெஸ்ட் திங் ஐ கேன் டூ இன் ரிட்டர்ன் எனக்கு கடவுள் கொடுத்ததுக்கு. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ அண்ட் தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங். அண்ட் தீஸ் ஆர் மை ஃப்யூச்சர் பிளான்ஸ் டு மேக் பீப்புள் ஹாப்பி. அண்ட் மை பிளேஸ் ஐ கன்சிடர் இட் a very very lucky place. ஸோ இங்கே வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஹார்ட்லேருந்து விஷ் பண்ணி ஐ வில் டெல் them that any of the difficulties will go off அப்படின்னு மனசாக நான் விஷ் பண்ணி அனுப்புவேன். will happen. எவ்ரி சிங்கிள் கெஸ்ட் இங்கே வரவங்க எல்லாருமே பர்சனலாக என்கிட்ட டச்சில் இருப்பாங்க. நான் இல்லைனாக்கா நான் புக்கிங் எடுக்க மாட்டேன். நான் இருக்கும்போது மட்டும்தான் புக்கிங் எடுப்பேன். நான் இல்லைன்னா ரிசார்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்வீட் ராஸ்கல் க்ளோஸ் பண்ணிடுவேன். அண்ட் ஐ டோன்ட் want to have somebody come here and say I couldn't meet Vishu. ஸோ அதனால் வந்து நான் இருக்கும்போது மட்டும்தான் we run the place and that's the speciality of my resort. கீழக்கு நீங்கள் கூப்பிடலாம், எனி டைம் என்னை கூப்பிடலாம். you don't have to worry that you are not staying in my place. நீங்கள் என் ரெஸ்டாரண்ட்டில் தங்குனீங்கனாலும் சரி, வேறு எந்த ஹோட்டலில் தங்குனீங்கனாலும் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் இன் ஏற்காட், கைடன்ஸ் இன் ஏற்காட் வேணும் அப்படின்னா என்னை கூப்பிடுங்க. I'll be very happy to help you and guide you. Because நான் சொன்னது வந்து இது எனக்கு பிஸ்னஸ் கிடையாது, இது எனக்கு 100% பேஷன். ஐ லவ் டு ஹெல்ப் பீப்புள். இங்கே ஏற்காடு வரவங்க எல்லாத்துக்கும் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் எனி டவுட், எனி ஹெல்ப் இன் ரிகார்ட் டு ஏற்காட் என்னை கூப்பிடுங்க. I'll be happy to answer you. கூகுள்லேயும் என்னோடய ரிவ்யூஸ் பாருங்க. வில் பி ரேங்க்ட் number 1 ப்ராப்பர்ட்டி இன் ஏற்காட், number 1 ரெஸ்டாரண்ட் இன் ஏற்காட். And Google, I don't have negative reviews at all. I have just 1 single star review and all the balance reviews are 5 stars today. As of today, I don't know what's going to happen later. God willing, it remains the same. And my resort also will be coming in the first category place in Yerkot. And in TripAdvisor, I am very proud to say that my resort is ranked number 1 resort in Yerkot and number 1 resort in Tamil Nadu and in the top 3 in the small hotels and hill station hotels in India. So these are my achievements which I have done only because I've kept my guests very very happy and as friends. So these are my accolades that I've accumulated. A lot of people love Sweet Rascal because of the quotes. இங்கே நிறைய வாசகம் செவுத்தில் எழுதியிருப்பேன். ஸோ அந்த வாசகத்தை படித்து சிரிப்பாங்க. அதுக்கு தான் நிறையா பேர் இங்கே வருவாங்க. அந்த வாசகம் பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பி மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் மென், விமென் அண்ட் மேரேஜ். ரீடிங், தே ஹாவ் அ குட் லாஃப். சிரிச்சு பிரமாத சார் டிஃப்ரெண்ட்டாக எழுதிக்கிங்க அப்படின்னாங்க. நான் என்னோடய ஒரு ரொம்ப பாப்புலர் எழுத்து வந்து பிஹைண்ட் எவ்ரி அன்சக்ஸஸ்ஃபுல் மேன் இஸ் அ ட்ரபிள்சம் உமன் அப்படின்னு எழுதிக்கிறேன்.
அது நிறைய பேர் படிச்சுட்டு பயங்கர கோவம் இருக்காங்க என் மேலே. ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் நல்லா இருக்கிறதுனால தான் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு, அதை நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னா, அதை தான் செவுத்தில் எழுதியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை படித்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் யோசிப்பாங்க. ஆமாப்பா, இது வந்து நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெளிவாகுவாங்க. இன்னும் நிறைய வச்சுருக்கேன். நான் அப்பப்போ யோசிக்கிறதெல்லாம் செவுத்தில் எழுதிக்குவேன். இப்போ வந்து எவ்ரிபடி பி திங்கிங், எதுக்குடா இவனுக்கு இந்த வீடியோ இங்கே வருது அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னா, மிஸ்டர் சங்கர் கணேஷ் ரவிராஜ் என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொடுத்தவங்க. ஐ ஹேட் லாட் ஆஃப் மிசரிஸ் இன் மை லைஃப், டிஃபிகல்ட்டிஸ், ஸ்ட்ரகிள்ஸ், ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தவன் நான், கஷ்டப்பட்டு. ஆனால் அவங்க என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் டோட்டல் சேஞ்ச். அவங்க வந்து ஐ திங்க் ஐ எம் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் கிளைண்ட். அவங்க வந்து ஒரு நூடுல்ஸ் ஆக்கிடும். அவங்க வந்தான்னா ஒவ்வொரு சின்ன பாயிண்ட்டும் புக் ஒன்று வச்சுருக்கேன், எழுதி அதை இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு டார்ச்சர் பண்ணிக்குவேன். ஆனால் ஒன்றுக்கும் பொறுமையாக டீட்டெயில்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, இதை பண்ணால் இப்படி, இதை பண்ணால் அப்படி, இதாகும், அப்படி இப்படின்னு சொல்லி என்னை வந்து எக்ஸ்பிளைன் டு மீ எவ்ரிதிங் பட் வாஸ்து. எனக்கு வாஸ்துன்னா ஒன்றுமே தெரியாது. ஆனால் இவருக்கு தான் வந்து எனக்கு வாஸ்து வந்து என்னன்னு சொல்லி கொடுத்து, இதோட கான்செப்ட் என்ன எல்லாமே வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. தேங்க்ஸ் டு ஹிஸ் அங்கிள் who was the one who introduced me, and today we become great friends, and I am grateful to God for having linked me up with Mr. Shankar Ganesh. Today he's become a really close friend of mine, and I attribute a lot of my success to him. So thank you everyone.